ஹாய். இந்த வரலட்சுமி பூஜாக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே நம்ம வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வளையல், குங்குமம் அண்ட் ஒரு நெட் ட்ராப் பண்ணி அது எப்படி க்யூராக கிஃப்ட் பண்ணலான்னு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெட் ட்ராப்பில். ஸோ அதில் எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட சொல்ல மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட வளையல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நெட் ட்ராப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த கலர் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் நெட் ட்ராப் எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வளையல் சென்டரில் வச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து நாட் போடுற மாதிரி வரணும். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு சென்டரில் வந்து நீங்கள் என்ன குங்குமம் வாங்கி வச்சுக்கணும் அந்த குங்குமம் போடலாம். ஸோ நான் வந்து குங்குமம் பேக்கெட் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் இந்த குங்குமம் செட் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் கையில் எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு சாக்லேட் வேணால் நீங்கள் சாக்லேட் போடலாம். இல்லை நான் அதாவது ஹேர் கிளிப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் அதையுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் கேண்டில் வச்சுருக்கேன், ஒரு தியா வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன உள்ளே போடணுமோ நீங்கள் அதை வந்து உள்ளே போட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சென்டரில் இந்த மாதிரி டாப்பு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி டாப்பு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு குயிக்காக என்ன பண்ணுங்கள், ஒரு ரப்பர் பேண்டில் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் எக்ஸஸ் கிளாத் மேலே கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரப்பர் பேண்டை கவர் பண்ணுறதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த போஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த கலருக்கு டார்க்காக போடுறதுக்காக நான் அந்த வயலட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த போஸ் வந்து உங்களுக்கு 5 rupees இருந்தே கிடைக்கும். ஸோ இந்த போஸ்க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் ஒன்று வரும். இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்யூட்டான போவாக உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த போ வந்து நீங்கள் டைட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. நான் சேஃப்டிக்கு எப்பவுமே அங்கே ஒரு நாட் போட்டுருவேன். ஸோ நீங்களுமே ஒரு நாட் போட்டுருங்க. இதை ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்தால் தான் நாட் போட முடியும். சாரி, நான் இழுக்கும் போது ஒன் பார்ட்டை மட்டும் வச்சு இழுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு வரும். ஸோ நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு உங்களுடைய இந்த பேங்கிள் இருக்குல்ல, ஸோ இது மேலே வந்து இங்கே வச்சு மறுபடியும் பின்னாடி வந்து செக்யூர் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் மேலேயே ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணுற சிசர்லையோ இல்லை ஸ்கேல் ஏதாவது ஒரு மெட்டலில் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்வெல் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ரிட்டர்ன் கிஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் வாங்குகிற உங்களுடைய வளையல் எனக்கு குங்குமம் இதை வச்சு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த வரலட்சுமி ரொம்ப நீங்கள் ஸ்டைலிஷாக கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் மற்ற மாதிரி என்ன மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பேங்கிள்ஸ் வாங்கிட்டீங்க, எனக்கு நெட் ட்ராப்லாம் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை வரல அப்படின்னா உங்களுக்கு மாதிரி பவுச்சஸ்மே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து ப்ளெயினாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுச்சஸ் வாங்கிட்டு நீங்கள் அதில் வேறு ஏதாவது ஐட்டம் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டு கிஃப்ட் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு ஒரு சின்ன டென்னு வாங்கியிருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸோ இல்லை சின்ன ஸ்நாக் பாக்ஸோ ஏதாவது வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையுமே இந்த மாதிரி அழகாக ஒரு பவுச்சில் போட்டுட்டு நீங்கள் வளையலில் உள்ளே போட்டுட்டு ஆக்சுவலாக அந்த டின்னுக்குள்ளேயே அந்த வளையல் போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த குங்குமம் கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி அழகாக கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்டில் கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு நீட்டாக க்யூட்டாகவுமே இருக்கும். இதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போட்லி டிசைன்ஸில் கிடைக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸுமே அவைலபிலிட்டியில் இருக்குது. இதெல்லாம் பிச்சுவாய் அண்ட் லோட்டஸ் பிரிண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே கூட போட்டு இந்த மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக தரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த மாதிரி தரலாம். ஸோ இதுலேயுமே கூட நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பிச்சுவாய் கவு தனியாக கிடைக்கும், லோட்டஸ் டிசைன் தனியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையுமே கூட வாங்கி அதில் இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன்ஸ் தனியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் அதில் போட்டு தரலாம். ஸோ இது இல்லாமல் இல்லை நான் ப்ளவுஸ் பிட்டெல்லாம் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய பொட்லி சைஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன குங்குமம் தர போகிறீங்களோ அந்த குங்குமம் இல்லை வேறு எதாவது கொடுக்க போகிறீங்க நீங்கள் அதையுமே உள்ளே போட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் லீஃப் டைப் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்யூட் ஒரு ட்ரெடிஷ்னல் கிஃப்ட் ஐட்டமாக நீங்கள் இந்த மாதிரி தரலாம்.
ஸோ இது கிஃப்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னலாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சும்மா ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம கொடுக்கும்போது ஸ்டைலிஷாக கொடுக்குறது. இந்த மாதிரி பேக்ஸுமே கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் கிடைக்கும். ஸோ உள்ளே நீங்கள் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கணுமோ நீங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிச்சுவாய் ட்ரேஸ், இது வந்து 8 inch பிச்சுவாய் ட்ரேஸ். ஸோ இதெல்லாம் உள்ளே போட்டுட்டு இதில் நீங்கள் இன்னும் ப்ளவுஸ் பிட் எல்லாமே உள்ளே போடலாம், சைஸ் வந்து பெருசு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பேக்கிங் தாங்க ரொம்ப மெயின் கிஃப்டிங்கில். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வளையல் கூட பாருங்களேன், வளையல் குங்குமம் மஞ்சள் செட் நம்ம நெட்ரா பண்ணி ஒரு போ போடும்போது இதோடைய லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் எல்லோ கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு போடும்போது இந்த கிஃப்ட் ஐட்டம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்ட் பேக்கிங் ஐட்டம்ஸ் அண்ட் டிஐஒய் வீடியோஸ் இன்னும் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபீல்டில் வந்துடும். தேங்க்யூ.